ஹாய் எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் பெரும்பாலான ஆட்கள் லாஸ் மேக் பண்ணுறாங்க, ஸோ அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடரோ அல்லது இன்வெஸ்டரோ மாறுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஸோ இதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரேடோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணாமலே டக்குன்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை மேட் பண்ணிட்டு அந்த கம்பெனி ஷேர் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியுமே அவங்ககிட்ட இருக்காது. உதாரணத்துக்கு நான் 100 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி வாங்குறேன், நான் இந்த ரேஞ்ச் வந்தால் நான் லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டாப் லாஸ் 5%, அதே மாதிரி என்னோட டார்கெட் ஒரு 15% வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த ரேஷியோ உங்களோட ரிஸ்க் 5%னா உங்களோட ரிவார்டு 15% இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓவர் த லாங் ரன் நீங்க கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு கம்பெனியை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியை பத்தி A to Z ஒரு தரவான வெல் நோன் பிளானோட அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா தான் ஒரு லாங் ரன் உங்களால அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல என்டர் ஆகும்போதே இன்னைக்கு நான் ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ எனக்கு மந்த்லி ரிவார்டு எனக்கு ஒரு 50,000 rupees கிடைக்குமா அப்படின்றது. ஈவன் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனலா ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு ட்ரேடர்னால கூட ஏதோ 1 மாசம் 2 மாசம் ஜென்ரேட் பண்ணலாம். பட் கன்சிஸ்டண்டா ஓவர் த லாங் ரன் பெர் மந்த் 10% ரிட்டர்ன்லாம் நீங்க ஜென்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்போதே ப்ராக்டிக்கலாக தான் அப்ரோச் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல ஒரு FDல போடுறோம். ஸோ அதில் எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது, அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு 0.5 ஒரு 0.7 பர் மந்த் கிடைக்குதா. ஸோ மார்க்கெட்ல உங்களுக்கு நீங்க ரியலிஸ்டிக்கா ஒரு பிசினஸ் 24% பெர் ஆனம் க்ரோ ஆகுது அப்படின்னாலே அது ஒரு நல்ல பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பெர் மந்த்துக்கு 2% ரிட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் சூப்பர் பிசினஸ். அந்த பிசினஸ் நீங்க மார்க்கெட்ல ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அப்ராக்சிமேட்டா ஒரு 2-5% வரைக்கும். இது ரொம்ப ப்ரொஃபஷனலா நீங்க போகும்போது 5% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அன்டில் ஒரு 2 to 3% ரிட்டர்ன் எடுத்தீங்க அப்படின்னாலே இது ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 15,000 ரூபாய் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட பிளான்ஸ், எக்ஸிகியூஷன் எல்லாமே இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் ஒரு லாங் ரன் உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15,000 ரூபாய் மந்த்துக்கு அப்படின்னா 12 monthsக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாலே அப்ராக்சிமேட்டா 1,80,000 rupees நீங்க ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணிருப்பீங்க 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மா பார்க்கும்போது தான் அந்த போர்ட்ஃபோலியோவும் நல்லா க்ரோ ஆகி போயிட்டு இருக்கும். உங்களுக்கும் மார்க்கெட்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பட் அப்நார்மலா நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு ஹெசிடேஷன் வரும், ஆங்ஸைட்டி வந்துடும், உங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுரும் மார்க்கெட்டோட கன்சிஸ்டண்டா லாஸ் புக் பண்ணும்போது. ஸோ அதனால நீங்க மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது டக்குன்னு பணத்தை ஏர்ன் பண்ணணுன்ற ஐடியாவோட பண்ணாதீங்க. ஓவர் த லாங் ரன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்ட்டு ஐடியா பண்ணிட்டு பண்ணுங்க. மூன்றாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க லாஸ் பண்ணக்கூடிய ட்ரேடை ரொம்ப நேரம் கொண்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ட்ரேடை பாத்தீங்க அப்படின்னா சடனா டக்குன்னு கட் பண்ணிடுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு 4 ட்ரேடு நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் இந்த 5,000 rupees உங்க லாஸை புக் பண்ணிட்டு திருப்பி நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மேல போய்கிட்டே இருக்கும். அப்போ உங்களோட சைக்காலஜி எப்படி வந்துடும் பாத்தீங்கன்னா, ஸோ எப்படினாலும் 5,000 ரூபாய்க்கு இறங்கும், திருப்பி மார்க்கெட் மேல தானே போகும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கு வந்துருவீங்க. பட் ப்ரொஃபஷனல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இந்த 5,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியில வந்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு டைம்ல கண்டிப்பா இந்த 5,000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் இறங்கும். அடுத்து இந்த 5,000 rupees 10,000 மாறும், இந்த 10,000 20 மாறும். இப்படி இந்த ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு சடனா நீங்க ரியலைஸ் பண்ணும்போது உங்க கேபிட்டல்லே 50% வரைக்கும் கூட லாஸ் ஆகி போய் நின்றோம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல 50,000 rupees லாஸ் ஆச்சுன்னா உங்க கையில இருக்கிறது 50% தான். இதை ரெக்கவர் பண்றதுக்கு அதே எஃபர்ட் போட்டா பத்தாது. 50,000 ரூபாய திருப்பி 50,000 ரூபாய் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க 100% சம்பாதிக்கணும். வேற நீங்க லாஸ் பண்ணதே வெறும் 50% தான். 1 லட்சம் ரூபாயில இருந்து இறங்குனது வெறும் 50,000 ரூபாய் தான்.
ஸோ 50% தான் நீங்கள் லாஸ் பண்ணது. பட் அதை நீங்கள் திருப்பி மேக் பண்ணணும்னா உங்களோட எஃபர்ட் வந்து 100%க்கு வந்து இருக்கணும். ஸோ அதனால வந்து லாஸ் ஆகிற ட்ரேடை எவ்வளவு சீக்கிரம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிட்டு ப்ராஃபிட் தரக்கூடிய ட்ரேடை வந்து லாங் டைமாக கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல மெத்தடாலஜியாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்கராக வந்து நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது. ஸோ நீங்கள் எய்ம் பண்ணி வச்சிருப்பீங்க 100 rupeesக்கு பை பண்ணுறோம், 95 rupees வந்து ஸ்டாப் லாஸு, 150 rupees டார்கெட்டுன்னு வச்சிருப்பீங்க. இது டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு, இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் வந்து 97 வரைக்கும் கூட வரும். அப்போ நீங்கள் பேனிக் ஆயிருவீங்க, ஐயோ குவான்டிட்டி அதிகமாக தான் லாஸ் வருது அப்படின்ட்டு. இந்த டயத்தில் இந்த ப்ராஃபிட்டை இந்த லாஸை புக் பண்ணிடுவீங்க. வேற இது 96 வரைக்கும் வந்துட்டு கூட திருப்பி 115 போய் இது வந்து ரீச் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க, இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுல ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது தான் எப்பயுமே பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த லாங் ரன் வந்து ஈஸியாக அக்கௌண்ட் வந்து வைப் அவுட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகம். அது கண்டிப்பாக எப்பயுமே வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் இம்பேஷன்ஸ், அதாவது வந்து பொறுமை இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு வாங்கினதுலேருந்து டக்குன்னு ப்ரைஸ் ஏறணும், டக்குன்னு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்புகள் வந்து மார்க்கெட்டில் இருக்கவே கூடாது. ஒரு ஸ்லோவாக கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் த லாங் ரன் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட பிளானுமே இருக்கணும், எக்ஸிக்யூஷனுமே அதை பொறுத்து தான் வந்து அமையணும். ஸோ வந்து பொறுமை இல்லாமல் டக்குன்னு எந்த ஒரு முடிவையுமே வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இஃப் பாசிபிள் கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.